பெரிய அளவில் லஞ்சம் கைமாறி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. மூடி மறைப்பதற்கு தமிழக அரசு முயற்சிக்க கூடாது. இது அபாயகரமான அனுமதி. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. நேரு அவர்களுடைய விவகாரத்தை பொறுத்தவரை உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும். ஊழல் நடைபெற்றிருந்தால் உடனடியாக வழக்கு பதிவு, சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். யாரையும் தப்ப விடக்கூடாது. இன்டர்வியூல தேர்வுல அவர்களுக்கு ஃபேவரபிளாக சிச்சுவேஷனை மாற்றுவது சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கிறது. லஞ்ச பணம் மிடில்மேன் வழியாக மாறி இருக்கிறது. ஹவாலா முறையில் மாற்றப்பட்டிருக்கிறது. புரோக்கர்கள் அது உட்பட செல்வாக்கானவர்கள் வரை இந்த லஞ்ச பணம் போயிருக்கிறது. 25 லட்சம் ரூபாய் ஒரு போஸ்டிங்க்கு. ஈடியின் பிடி இருக வேண்டும். இன்னும் என்னென்ன அமைச்சர்கள் என்னென்ன ஊழல் பண்ணிருக்காங்களோ தேர்தலுக்கு முன்னாடி வந்தா தப்பே இல்லை. இந்த வழக்குல மிகப்பெரிய மூத்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. எல்லா ஊழல் ஃபைல்லையும் சில அதிகாரிகள் கையெழுத்து போடுறதுக்கு தயாரா தைரியமா இருக்காங்க. IAS அதிகாரிகள் 2 பேர் தப்பு பண்றவங்க ஜெயிலுக்கு போனாதான் இந்த மாதிரியான டிசிஷன்ஸ்க்கு they will not cooperate. ஏரி புறம்போக்கு, வாய்க்கால் புறம்போக்கு, இத்தகைய பகுதிகளில் கட்டுமானங்கள் நிறைய அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சதுப்பு நிலமாக இருந்தால் அது நிச்சயமாக அது முழுமையாக ஆராயப்பட வேண்டும். தமிழக அரசுக்கு மடியிலே கனம் இல்லை என்றால் let IIT professors conduct a survey there. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வெளியான ஒரு கட்டுரையில் இடி தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 2538 முனிசிபல் டிபார்ட்மெண்ட் கீழே வரைய போஸ்டர்ஸில் ஒரு முக்கிய புள்ளிகள் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இதை ஆய்வுக்கு உட்படுத்தணும், விசாரணை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியதாக சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது பல்வேறு நேரங்களிலே நடைபெறுகிறது என்கிற பொதுவான புகார் பல்வேறு கட்சிகளால் அவ்வப்போது தெரிவிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அது முந்தைய ஆட்சி ஆனாலும் சரி, இந்த ஆட்சி ஆனாலும் சரி. இது என்னன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸு, மாஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை, அதாவது மூத்த அமைச்சரான திரு KN நேரு அவர்கள் வசம் இருக்கக்கூடிய இலாக்கா. அந்த இலாக்காவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸு, அந்த டவுன் பிளானிங் அவர்கள் அதே போல் ஜூனியர் இன்ஜினியர்ஸு உட்பட ஒரு 2500 போஸ்டிங்கில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அதில் குறைந்தபட்சமாக 25 லட்சம் ரூபாய் லஞ்சமாக வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியை அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த பணியை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரங்கள், அது யார் மூலமாக அந்த பணம் போயிருக்கிறது, மிடில் மேன், அது வங்கி பரிவர்த்தனை, அது ஹவாலா முறையில் பரிவர்த்தனை, இவையெல்லாம் இந்த விவகாரத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதை அமலாக்கத்துறை கடிதத்தின் மூலமாக ஒரு பல ஆதாரங்களை இணைத்து இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தும்படி DGPக்கு கடிதம் எழுதியிருக்கிறது, முழுமையாக வெளியிட்டிருக்கிறது. நான் பார்ப்பது என்னன்னா, இது சம்பந்தமான ஒரு குறிப்பு ஒன்று சில மாதங்களுக்கு முன்பே வெளிவந்தது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், திரு செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் போக்குவரத்து கழகத்தில் வேலை பெற்று தருவதற்கு அவரும் அவருடைய சேர்ந்தவர்களும் லஞ்சம் பெற்றார்கள் என்கிற குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டவர்கள் தொடுத்தார்கள் வழக்கு. அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே பணம் கொடுத்தவர்களும் வாங்கியவர்களும் சமரசம் செய்து கொண்டு விட்டார்கள் என்று தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டினார்கள். அதன் மீது அமலாக்கத்துறையும் சேர்ந்து விசாரணை நடத்தியது. அது பெரிய அவர் பதவியே போகிற அளவுக்கு அந்த விவகாரம் மாறியது. இன்னமும் அவர் அந்த வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார். அதே நிலைதான் திரு நேரு அவர்களுடைய வழக்கிலே ஏற்பட்டிருக்கிறது. இப்போது இந்த வழக்கை அல்லது இந்த விசாரணையை மூடி மறைப்பதற்கு தமிழக அரசு முயற்சிக்க கூடாது. ஏனென்றால் இது பெரிய அளவில் லஞ்சம் கைமாறி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அது விரிவான ஆதாரங்களை தன் வசம் வைத்திருப்பதாக கூறி DGPக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி, பொறுப்பான பதவியில் இருப்பவர், 2 ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது விசாரணை தேவை என்று கூறியிருக்கிறார். ஒன்று, இந்த ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதை விரிவான விசாரணை தேவை என்று சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, பள்ளிக்கரணையிலே சதுப்பு நிலம், அந்த சதுப்பு நிலத்திலே ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை கட்டுவதற்கு இந்த அரசாங்கம் பல்வேறு துறைகள் தடையில்லா சான்றிதழ் வழங்கி CMDயை அனுமதி அளித்திருக்கிறது. ஆனால் அரசு தரப்புல இருந்து அப்படிலாம் எந்த அனுமதியும் வழங்கப்படல. பொய்யான தகவல்கள் பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான. இல்ல, நான் அந்த அரசு தரப்பு கொடுத்த விளக்கத்தை தி ஹிந்து பத்திரிகையில் நான் இன்று காலை படித்தேன்.
அவர்கள் அந்த பகுதிக்குள் இது வரவில்லை என்கிறார்கள். சதுப்பு நில பகுதிக்குள் இது வரவில்லை. ஆனால் அதே அறிக்கையில் என்ன சொல்லுகிறார்கள், 660 ஹெக்டேரோ ஏக்கரோ சதுப்பு நிலமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இன்னொரு 500 ஹெக்டேர் சம்பந்தமாக அந்த சதுப்பு நிலத்திற்குட்பட்ட பகுதியா என்று கண்டறியப்படவில்லை. ஆனால் அறப்போர் இயக்கம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சர்வே நம்பர்கள் எல்லாம் அதில் வரவில்லை. ஆனாலும் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் பல இடங்களில் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடைபெறுகின்றன. நீங்கள் காலேஜ் கட்டியது ஆகட்டும், ஏரி புறம்போக்கு, வாய்க்கால் புறம்போக்கு, இத்தகைய பகுதிகளில் கட்டுமானங்கள் நிறைய அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த 20 ஆண்டுகளில். இதை நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த குற்றச்சாட்டை எழுப்பியவர் டாக்டர் ராமதாஸ். இப்போது இந்த பள்ளிக்கரணை விவகாரத்தை அன்புமணி விசாரணை தேவை என்று சொல்லியிருக்கிறார். அந்த கட்டுமான பணி நிறுத்தப்பட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. ஏனென்றால் இது அபாயகரமான அனுமதி என்று ஒரு சதுப்பு நிலமாக இருந்தால் அது நிச்சயமாக அது முழுமையாக ஆராயப்பட வேண்டும். என்னை கேட்டால் ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் இந்த பணியை மேற்கொள்வதற்கு தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு மடியிலே கனம் இல்லை என்றால் let IIT professors conduct a survey there. அதன் பிறகு இதில் முடிவுக்கு வரலாம். சதுப்பு நில விவகாரத்தை பொறுத்தவரை, நேரு அவர்களுடைய விவகாரத்தை பொறுத்தவரை உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும். தேர்தல் அருகாமையில் இருக்கிறதுனால நேரு மீதும் இங்கே இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் மீது இந்த மாதிரி ஈடியும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்களை தொடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு. ஒரு பெரிய ஊழல் நடைபெற்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஊழல் நடைபெற்றதாக சில தகவல்கள் கிடைக்கின்றன. இடி எடுத்த லெட்டர் படி ஆவணங்களை இணைத்து அனுப்பியிருக்கிறார்கள். தங்களிடம் இருக்கிற ஆதாரங்களை இணைத்து டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருப்பதாக இந்த செய்தி கூறுகிறது. ஆகவே இப்படி ஒரு செய்தி இருக்குதுன்னு வைங்க, இடி கிட்ட அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ வேணாம், எலெக்ஷன்லாம் முடியிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம், சும்மா தூங்கிட்டு இருக்கணுமா இடி? ஏன் வரக்கூடாது சார்? ஒரு திருடன் மாட்டிட்டான் சார், ஆனால் மாட்டிட்ட திருடனை ஒட்டுறணுன்றீங்களா? அவன் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, அவன் வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லை, அதனால் இப்போ எதுக்குப்பா பண்ணுற? அவங்க வீட்டில் உடம்பு சரி ஆகட்டும் முதல்ல, இல்லை அவங்க வீட்டில் அந்த கல்யாணம் முடியட்டும், அதனால் அந்த திருடனை இது வரைக்கும் கைது பண்ணாதீங்கன்ற மாதிரி இருக்குது இந்த ஆர்குமெண்ட்டு, திமுக சொல்கிற ஆர்குமெண்ட்டு. ஊழல் நடைபெற்றிருந்தால் உடனடியாக வழக்கு பதிவு, சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், யாரையும் தப்ப விடக்கூடாது. இதில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தேர்தலில் அந்த இன்டர்வியூவில் தேர்வில் அவர்களுக்கு ஃபேவரபிளாக சிச்சுவேஷனை மாற்றுவது சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கிறது. லஞ்ச பணம் மிடில்மேன் வழியாக மாறி இருக்கிறது, ஹவாலா முறையில் மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாம் புரிந்து கொள்ளுகிற வகையில் அவர்கள் சூசகமாக உணர்த்துவது, விஞ்ஞான முறையில் ஊழல் செய்திருக்கிறார்கள், விஞ்ஞான முறையில் லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள். புரோக்கர்கள் அது உட்பட செல்வாக்கானவர்கள் வரை இந்த லஞ்ச பணம் போயிருக்கிறது. 25 லட்சம் ரூபாய் ஒரு போஸ்டிங்க்கு. சிபிஐ விசாரணைக்கு இது விடப்பட வேண்டும். தமிழ்நாடு போலீஸ் நேர்மையாக நடத்தும் என்ற நம்பிக்கை இல்லை. இடியின் பிடி இருக வேண்டும். இன்னும் என்னென்ன அமைச்சர்கள் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்களோ தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் தப்பே இல்லை. இடியின் விசாரணை வளையத்தில் ஏற்கனவே சில அமைச்சர்கள் இருப்பதாக நான் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா தலைவருடைய அண்ணாமலை அவர்களும் ஏற்கனவே கூறியிருக்கிறார். அவர் சில விவரங்கள் இடியின் கண்காணிப்பிற்கு போயிருப்பதாக அவர் தனிப்பட்ட முறையில் தகவல் திரட்டி சொல்லியிருக்கிறார். ஆகவே இடி ஏற்கனவே 1-2 அமைச்சர்கள் விஷயத்தில் விசாரணை நடத்திட்டு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக வேற என்னென்ன யார் யார் குறிப்பா ஃபோக்கஸ்டா டிஎம்கே சார்ந்த அமைச்சர்கள் மட்டுமே தான் இந்த மாதிரியான தாக்குதல்கள் வந்து. வேற இப்ப யார் ஆட்சியில் இருக்காங்க? அதிமுக வந்து இதுக்கு முன்னாடி ஊழலே பண்ணலையா? இல்ல, அதிமுக ஊழல் பண்ணா அதிமுக சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆட்சியாளர் மகாராஷ்டிரால எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன், எந்த ஆட்சி ஊழல் செய்திருந்தாலும் இடி இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்கள தகவல் கிடைக்குது சார். வேற அதிமுக மேலே இடி இருந்ததுன்னா, ஏற்கனவே வழக்கு இருந்தால் அந்த வழக்கு விரைவுபடுத்தப்பட வேண்டும். நான் அதில் ஒன்றும் விட்டுருணும்னு சொல்லலையே. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து இங்கே நடக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு, நான் உங்களுடைய ஆர்குமெண்ட்டுக்காக கேட்குறேன். தமிழ்நாடு அரசினுடைய டிவிஎஸ்சி டிஎம்கே மேலே ரைடு வழக்குகள் விசாரணை நடத்துதா, அதிமுக மேலே நடத்துதா? அதிமுக ஆட்சிக்கால ஊழல் மேலே 3-4 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது டிவிஎஸ்சி ரைடு நடந்தது. ஏன் ஒன்றுமே ஃபாலோ அப்பே இல்லை என்ற கேள்வியை நான் உட்பட சில ஜேர்னலிஸ்ட் கேட்டிருக்கோம். நான் எதற்காக அந்த விஷயத்தை நினைவுபடுத்தினேன்னா, டிவிஎஸ்சி இப்போ பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் வீட்டில் பூந்து பணத்தை வெளியே எடுப்பாங்களா? எல்லா அமைச்சர்களும் புனிதமானவர்களா? டிவிஎஸ்சி எடுக்காது, இடி தான் எடுக்கும், ஐடி தான் எடுக்கும். ஆகவே ஆட்சியில் இருப்பவர்கள் தங்கள் மீது தாங்களே நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள்.
திமுக ஆட்சி இப்போ இருக்கிற காரணத்தால், தேர்தல் வர்ற காரணத்தால் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது பிதற்றல். லஞ்சம் வாங்கியது யார் விஷயத்தில் வெளியே வருகிறதோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. சரி, நான் கேட்குற திமுக 25-30 மந்திரி இருக்காங்க. 25-30 மந்திரி மேலே இடி கேஸ் போட்டுருச்சு. யார் யாரெல்லாம் சிக்கிறவங்க சிக்கிறாங்க, அவ்வளோதான். சிக்கிறவங்க கதறாங்க, இல்லை டிஎம்கே சிக்கிறவங்களுக்காக கதறுது, சிக்கியவர்களுக்காக டிஎம்கே கதறுகிறது. ஏன் கதறணும்? நான் என்ன சொல்கிறேன், அவங்க நேர்மையானவங்க, லஞ்சமே வாங்கலை, தாராளமாக பண்ணிக்கிங்கப்பா, என்ன வழக்கம்னா போட்டுங்க, டிஜிபி ஆர்டர் போட்டுருவார் அப்படின்னு ப்ரோபுக்கு ஆர்டர் போடுங்களேன், இனிஷியேட் பண்ணுங்களேன். ஆனால் அந்த ப்ரோபு நேர்மையாக நடக்குமான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதாவது இடி கண்டுபிடித்த விவரங்கள் சிபிஐ வாங்கி விசாரணை நடத்த வேண்டும் என்ற அன்புமணியின் கோரிக்கை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேஸில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப காலமாகவே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். இங்கே வந்து நடக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே வந்து ரொம்ப நியாயமாக நடக்குது, போடக்கூடிய போஸ்டிங்ஸ் வந்து நியாயமாக இருக்குது. அதுக்கு நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அதில் இணைந்து வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தலை, இது அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தியிருக்கு. அதான் சொல்ல வர்றேன். அண்ணா யூனிவர்சிட்டியும் இங்கே இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து எந்த முகாந்திரமும் இல்லை, யாருமே வந்து இதில் போய் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணிட முடியாது. இது வந்து ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வந்து முன்வைக்கிறாங்க. அப்பட்டமான இது ஆதாரமற்றன்ற விஷயத்தை பேசுகிறாங்க. நம்மளுடைய செக்ரட்டரி கார்த்திகேயன் ஐஏஎஸ் கூட சொல்லியிருக்காரு, அதில் வந்து எந்த தவறும் இல்லை அப்படின்னு. இந்த விவகாரத்தில் இந்த ரெகுலாரிட்டி போஸ்டிங்கில் தான். அதே மாதிரி இன்றைக்கி சதுப்பு நிலத்துக்கும் ஒரு அவசர மறுப்பறிக்கை வந்துருச்சு. ஆனால் இவங்க எப்படி இன்டர்வியூ நடத்துவாங்கன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. லஞ்சம் கொடுத்தவங்க அல்லது விவரம் தெரிந்தவர்கள் அல்லது இந்த ஊழல்லாம் எப்படி நடக்கிறது என்று சில நண்பர்கள் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தியது சம்பந்தமாகவே திரு அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக நடத்தாமல் ஏன் நீங்கள் இதை அவங்ககிட்ட கொடுத்தீங்க என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இரண்டாவது, இடி வந்து சில சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. முன்கூட்டியே அவர்களுக்கு சாதகமாக முடிவுகள் வரப்போகிறது என்று பணம் கொடுத்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார்கள். பணம் யாரிடம் கொடுக்கப்பட்டது, எந்த வழியாக அது பரிமாற்றம் நடந்தது என்று ஆதாரங்கள் தங்கள் வசம் இருப்பதாக டிஜிபிக்கு எழுதிய கடிதத்தில் அதை இணைத்திருப்பதாகவும் இந்த செய்தி கூறுகிறது. ஆகவே இது ஒரு முழுமையான விசாரணைக்குரியது. லஞ்சம் வாங்கி இந்த போஸ்டிங்கள் போடப்பட்டிருக்குமோ என்ற வலுவான சந்தேகம் எழுகிறது. இந்த செய்தி உண்மையாக இருந்தால் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆகவே இது முழுமையான விசாரணைக்குரியது. ஏற்கனவே இடி இங்கே தமிழ்நாட்டை கண்காணிக்கிறது, பல அமைச்சர்களை கண்காணிக்கிறது என்கிற செய்திகள் உள்ளன. அதில் ஒரு அம்சமாக ஒருவர் பிடிபட்டு விட்டாரோ என்று எனக்கு தெரியாது. முழுமையாக விசாரணை நடந்தால்தான் நமக்கு இது தெரிய வரும். சார், அதே மாதிரி நம்ம இந்த சதுப்பு நிலம் தொடர்ந்து வந்து டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இப்போ அதை தொடர்ந்து இந்த சதுப்பு நில பகுதிகளில் வந்து இந்த மாதிரி வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்களும் அரசு அதிகாரிகளும் இதை வந்து அவ்வளவு ஈஸியாக ப்ரொவைட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அரசு இயந்திரமும் அரசு அதிகாரிகளும் ஒத்துழைக்காமல் எந்த ஒரு மாபெரும் முறைகேடும் ஊழலும் நடைபெற முடியாது. சார், எப்படி சார் இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு சதுப்பு நிலம் அப்படிங்கிறது இருக்குது, அதில் வந்து மிட் ஆஃப் ஏரியாவில் போய் கொடுக்க முடியும் அப்படின்னா பட்டா இல்லாமையோ அந்த இடத்துக்கு ஆல்ரெடி அதில் வந்து பட்டா இல்லாமையோ அது வந்து ஒரு உறுதி செய்யப்பட்ட இடமா இல்லாதமையா போய் கொடுத்துருவாங்க. குற்றச்சாட்டு மட்டுமல்ல, என்னுடைய சந்தேகமும் கூட, பல பேருடைய சந்தேகமும் கூட, அங்கே இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு, சதுப்பு நிலமாக வரையறுக்கப்பட வேண்டிய பகுதிகளுக்கு தடையில்லா சான்று, அது பட்டா லேண்டாக கன்வெர்ட் பண்ணுவதற்கு ஊழல் நடந்திருக்கிறது. அது பல ஆண்டுகளாக தொடர்ந்து சில ஆண்டுகளாக நடைபெற்று இருக்க வேண்டும். ஒட்டிய பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சில கட்டுமானங்களும் கூட சந்தேகத்துக்குரியவை தான். ஆகவே இந்த லேண்டு கன்வர்ஷன் இருக்குல்ல, அந்த ஆத்துப்புறம்போக்கு, நத்தம்புறம்போக்கு, இந்த மாதிரியான வகையறால் எங்கெங்கெல்லாம் வந்து ஆட்சேபகரமாக அல்லது அனுமதி கிடைக்கக்கூடிய அனுமதி அளிக்கப்படக்கூடாதோ அந்த பகுதிகளில் அனுமதி அளிப்பதற்கு லஞ்சம் வாங்குகிறார்கள், அதிகாரிகள் வாங்குகிறார்கள், அது மேலிடம் வரை போகிறது என்கிற குற்றச்சாட்டு சென்ற ஆட்சியில் இன்றைய எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்பட்டது, இந்த ஆட்சியில் பிரதான எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்படுகிறது. பள்ளிக்கரணையிலும் கூட முழுமையாக எத்தனை ஆயிரம் ஏக்கர் சதுப்பு நில பகுதி என்று ஆராயப்படாமலேயே அவசரமாக இந்த கட்டுமான பகுதி, கட்டுமான திட்டம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ என்கிற சந்தேகம் தான் இப்போது எழுகிறது. ஆகவே அந்த கட்டுமானத்தை உடனே நிறுத்த வேண்டும். ஐஐடி ஆய்வு நடத்திய பிறகுதான் இதற்கான அனுமதி சரியா தவறா என்ற கேள்வி வரும். நம்முடைய அறப்போர் இயக்கம் பெரும்பாலான சமயங்களில் மிகச்சரியான குற்றச்சாட்டுக்களை தான் வெளியே கொண்டு வருகிறது.
நீதிமன்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பும் இதிலே உருவாகி இருக்கிறது. சரி, அப்படி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இங்கே பள்ளிக்கரணையிலிருந்து நம்ம சோழிங்கநல்லூர் இருக்கக்கூடிய தாம்பரம் கமிஷன் வரை இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக இருந்தக்கூடிய ஒரு சதுப்பு நில பகுதின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ அனுமதிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு இல்லையா, பல தெரியாமல் வழங்கியிருப்பாங்கிற கேள்வி எழுது இல்லையா? இதைத்தான் நான் இப்போது உங்களுக்கு சற்று முன்பாக சொன்னேன். பல இடங்களில் நீர்நிலை பகுதிகளில் அபாயகரமான பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில், அதாவது ஏரிகளாக இருந்து பிறகு விவசாயம் இல்லாத பகுதியாக அல்லது அந்த ஏரி தூர்ந்து போன இடத்துல தண்ணீர் தேங்கக்கூடிய இடத்துல வீடு கட்ட அனுமதி 25 ஆண்டுகளாக வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அவை எல்லாம் லஞ்சம் வாங்கி, அதிகாரிகள் முதல் பொறுப்பில் இருந்த மந்திரிகள் வரை லஞ்சம் வாங்கி தான் அந்த அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற என்ற குற்றச்சாட்டு பலரால் பல கட்டங்களில் வெளியே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் இப்போது ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதி உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். அங்கே கட்டுமான பணி அது பட்டாவாக கன்வெர்ட் பண்ணுவதற்கு, சதுப்பு நிலத்தை பட்டாவாக கன்வெர்ட் பண்ணுவதற்கு அது சதுப்பு நிலமா என்று கண்டறியப்பட வேண்டும் ஐஐடியால், பேராசிரியர்களால். அப்படி இருந்தால் அதற்குரிய அதிகாரிகள் முதல் கொண்டு மந்திரி வரை தண்டிக்கப்பட வேண்டும். சரி, இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பிலேருந்து நாங்கள் அந்த மாதிரி இன்னர் ஏரியாவுக்குள்ளே பெர்மிஷனே கொடுக்கல, அது வந்து எங்களுடைய சதுப்பு நிலத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிறாங்க. அதுதான் விசாரணைக்குரியது என்று நான் கூறுகிறேன். இவர்கள் கூறுவதை அப்படியே ஏற்க நான் தயாராக இல்லை. ஏனென்றால் கடந்த கால மோசமான அனுபவங்கள் இவர்களின் நோக்கத்தை, அரசியல்வாதிகளின் நோக்கத்தை, அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள், லஞ்சம் வாங்கி மேலே கொண்டு போய் கொடுக்கிற அதிகாரிகள் பல பேர் இருக்கிற காரணத்தால் இது முழுமையான விசாரணைக்குரியது என்று நான் வலியுறுத்துகிறேன். பெரிய அளவில் ஊழல் வழக்குகளில் தண்டிக்கப்படுகிறவர்களின் எண்ணிக்கை குறைவு. இதுதான் ஊழல் வழக்குகளில் மிக விரைவாக விசாரணை நடைபெற்று மிக விரைவாக தண்டனை பெறுகிற சூழல் உருவானால்தான் இம்மாதிரியான குற்றங்கள் குறையும். அதில் அதிகாரிகளும் மாட்ட வேண்டும். இப்போ என்ன நடக்குதுன்னா, அதிமுக ஆட்சி கால ஊழல்கள் சம்பந்தமாக அது அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க. எந்த ஐஏஎஸ் அதிகாரி இந்த ஊழலுக்கு உடந்தையாக இருந்தாரோ அவர் மேலே வழக்கு வர்றதில்லை. முன்பு வந்தது, ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு முன்பு ஓரிரு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் ஜெயிலுக்கே போனாங்க. ஆனால் அதன் பிறகு ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே வழக்கு பதிவு செய்யறதில்லை. குளிர் விட்டு போச்சு அவங்களுக்கு. எல்லா ஊழல் ஃபைல்லையும் சில அதிகாரிகள் கையெழுத்து போடுறதுக்கு தயாராக தைரியமாக இருக்காங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் 2 பேர் தப்பு பண்ணுறவங்க ஜெயிலுக்கு போனாதான் இந்த மாதிரியான டிசிஷன்ஸுக்கு தே வில் நாட் கோஆபரேட். இந்த வழக்கில் மிகப்பெரிய மூத்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. 29ஆம் தேதி காலையில் நமக்கு ஒரு தகவல் வருது. அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி வந்து தமிழ்நாடு காவல்துறையினுடைய டிஜிபி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் கீழே 2538 ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த ரெக்ரூட்மெண்ட்ல பணி வழங்குதல்ல கிட்டத்தட்ட 25 to 35 லட்சம் வரையும் லஞ்சம் அப்படிங்கிறது வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா இது நேரு அவர்களுடைய துறையா இருக்கிறதுனால, அவர் கீழே வரதுனாலையும் அவர் மீதும் இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருந்துச்சு. தமிழ்நாடு டிஜிபி அவர்கள் வந்து இதுல வந்து ஒரு விசாரணையை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்வஸ்டையும் இடி அப்படிங்கிறது வச்சிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அதன் அடிப்படையில் 29ஆம் தேதி காலையில் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் கூட நம்மளுடைய குழு இந்த உரையாடல் நேர்காணலை வந்து நம்ம நடத்தினோம். அந்த உரையாடலில் அவர் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டாரு. அன்னைக்கு மதியமே, அதாவது 29ஆம் தேதி மதியமே பார்த்தீங்க அப்படின்னா நேரு அவர்கள் இதை வந்து திட்டவட்டமாக இதை வந்து மறுத்திருந்தாங்க. இது வந்து முழுமையாக அரசியல் காரணங்களுக்காகவும் அரசியல் சூழ்ச்சிகளுக்காகவும் தன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த மாதிரி எந்த விதமான ஊழல்கள் வந்து நடக்கவே இல்லை, எந்த மாதிரியான லஞ்ச பணங்களும் வாங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்களையும் நேரவர்கள் வந்து கொடுத்திருந்தாங்க. இப்படி பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த விஷயம் அப்படிங்கிறது இன்னும் எதை முன்னோக்கி போகுது, எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.